அழாதம்மா, இதானே உனக்கு பிரச்சனை. அம்மா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு, சரியா? அம்மா, நான் இப்படி பண்ணிட்டேன்னு சக்தி கிட்ட சொல்லிடாதீங்க அம்மா. அவ ரொம்ப கோவப்படுவா. நீ பண்ண காரியத்துக்கு கோவப்படாம என்னக்கா பண்ணுவா? போகா. சாரி துர்கா, சாரி. துர்கா, சாமி கிட்ட குங்குமம் வச்சிருக்க, எடுத்துட்டு வா. முதல்ல தண்ணி குடிக்கா, குடி. வீணாவும் மனசை போட்டு குழப்பிக்காத யமுனா. அம்மா, கார்த்திக் வேற ஒரு பொண்ணு கூட பழகுறது சக்திக்கு தெரிய வேண்டாம் அம்மா. தெரிஞ்சா அவ பெரிய பிரச்சனை ஆக்கிடுவா. அவளுக்கு என்னால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என் வாழ்க்கை என்னோட போட்டும். இப்ப எதை பத்தி யோசிக்காம நீ தூங்குனதுன்னு சொல்ற யமுனா? அம்மா, இவளை எங்க தூங்க சொல்லிட்டு போனா திருப்பி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருப்பா. நீ அழாத யமுனா, என் கூட வந்து படுத்துக்கோ. கழட்டிடி அத. மாமா, காக்கா, அழாத யமுனா, வா. படுத்துக்கோ, வா. நீ தூங்கு துர்கா. ஏய், இப்ப தாலி கட்டியும் தனியாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவ புருஷனோட இல்ல. கடவுளே, யமுனா வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. அவ ஒரு வெகுலி, வெளுத்ததெல்லாம் பாலன்னு நம்புறவ. அவளுக்கு பாசம் காட்டுறது தவிர வேற எதுவுமே தெரியாது. அவ இப்படி ஒரு முடிவெடுக்க பாத்திருக்கானா, அவளோட மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும். பாவம் அவ. அவளை நீ கைவிட்டுறாதம்மா. ஏங்க, காஃபி எடுத்துக்கோங்க. குடுமா. கார்த்திக், நீயும் காஃபி எடுத்துக்கோப்பா. டேய், எங்கடா போற? காலேஜ்ல இருந்து கால் பண்றாங்கம்மா. ஏன் கார்த்தி, எங்க முன்னாடியே பேச வேண்டியதானே? அதானே. இல்லப்பா, இது முக்கியமான கால்ப்பா. அதான். சரி, இத வந்துடுறேன். டேய், காஃபியை குடிச்சிட்டு. என்னங்க, அவன் முகமே சரியில்லைங்க. ஆமா கோகிலா, பாத்தீங்களா? என்னன்னு கவனிக்கணுங்க. பாரு பாரு. சொல்லுங்கம்மா. தம்பி, உங்களுக்கும் யமுனாவுக்கும் ஏதாவது சண்டையா? ஏம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைதான். துர்கா மட்டும் பாக்கலனா இந்நேரம் யமுனா நம்மள விட்டு போயிருப்பா தம்பி. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, நேத்து ராத்திரி யமுனா தற்கொலை முயற்சி பண்ணிட்டா. ஐயோ அம்மா, யமுனா இப்ப நல்லா இருக்கால? நல்லா இருக்காப்பா. ஏன் தம்பி உங்களுக்குள்ள திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை? என்னம்மா சொல்றது?
யமுனா என் மேல சந்தேகப்படுறாமா. ஓ, ரங்கநாயகி அம்மா பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. யமுனா உங்க பொண்டாட்டிப்பா. அவ சந்தேகப்படுறது தப்புதான். ஆனா அவ சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது உங்க கடமை தானே தம்பி. மா, நான் எவ்வளவுமா சொல்றது, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாமா. தம்பி, இதையெல்லாம் போன்ல பேசினா சரியா வராது. நேர்ல வந்து பேசினாதான் இந்த பிரச்சனை சரியாகும். நான் இப்பவே உங்களை பார்க்க வரேன் தம்பி. இப்போ வா. ஏன் இப்ப வந்தா ஏதாவது பிரச்சனையாப்பா உங்களுக்கு? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி நீங்க வாங்க. ஆ, சரிங்க தம்பி. என்னங்க வர வரான். அப்புறம் அது நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். அப்படியா? ஆமா. யாரா போன்ல? அது வந்துமா, டேய், காலேஜ்ல இருந்து போன் வந்துச்சுன்னு மட்டும் போய் சொல்லாத. மீனாட்சி அம்மா தான் பேசினாங்க. என்னவா உங்களுக்கு? வேற என்ன, என் பொண்ணை கை விட்டுறாதுன்னு கெஞ்சிருப்பாங்க அவங்ககிட்ட. யமுனா நேத்து நைட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, அந்த விஷயமா பேசதான் மீனாட்சி அம்மா இங்க வந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஃப்ராடு குடும்பம் அது? எதுவும் சரியா வரலன்னு இப்போ தற்கொலை டிராமா வர ஆரம்பிச்சிட்டாங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காதுங்க. யமுனா பாவங்க. நம்ம பையன் கூட வாழ முடியலையேன்னு இப்படி ஒரு முடிவெடுக்க பார்த்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். மீனாட்சி அம்மா வந்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா. டேய், நாங்க எப்பவும் பொறுமையா தான் பேசுவோம். இந்த திமிரா பேசுறதுல உன் மாமியார் குடும்பம் தான். கார்த்தி, நீ எங்களுக்கு சொல்லி தரத எப்படி பேசணும்னு. கார்த்திக், முதல்ல அவங்க வரட்டும், என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அப்புறம் எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம். பாவம் யமுனா, என்னத்த சொல்றது. சொல்லுங்க கோகிலா. அம்மா, கார்த்திகை பார்த்து பேச அந்த மீனாட்சி அம்மா இல்ல வீட்டுக்கு வராங்களாம். வீட்டுக்கு வந்து என்ன பேச போறாங்களா? நேத்து என்ன இருக்கு பாருங்க, அந்த யமுனா இருக்கால, அவ சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காமா. அதுக்குன்னு நீங்க உடனே இதெல்லாம் நம்பிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, அது உங்க மனசு அப்படி. எல்லாத்துக்கும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. எனக்கு இந்த மீனாட்சி குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். அத்தனையும் பொய், அத்தனையும் டிராமா. அப்புறம் ஏன் மீனாட்சியை வர வைக்கிறீங்க? நீங்க வேற என்கிட்ட எங்க அந்த மீனாட்சி அம்மா பேசுறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேரா கார்த்திக்கு போன் பண்ணிருக்காங்க. நானும் பெத்து வச்சிருக்கனே கார்த்திக். ஐயோ, என் பையன் உடனே உருகி போய் அவங்கள எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டான். இதுல கூத்த பாருங்க, எனக்கு வேற அட்வைஸ் பண்றான். அவங்க வருவாங்க, அவங்க கிட்ட பொறுமையா பேசுங்கன்னு. ஐயோ, என்னத்த சொல்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க கோகிலா? ஐயோ, அதுதாம்மா எனக்கே தெரியல. அதனாலதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க இருக்கீங்க, அந்த மீனாட்சி அம்மா எங்க வீட்டுக்கு வர போறா. நீங்க என்ன பண்ண முடியும்? ஆமால்ல, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வைங்க. என்னாச்சு அத்தை? அந்த யமுனா ஏதோ தற்கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாலாம். ஆரம்பிச்சிட்டாங்களா? அத்தை, எல்லாமே டிராமா அத்தை. ஐயோ, இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. கோகிலாவும் இது டிராமான்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த மீனாட்சி கார்த்திகை பார்த்து பேசுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்களாம். போச்சு அத்தை, போச்சு. மீனாட்சி அம்மா மட்டும் அந்த கார்த்திகை பார்த்து பேசினாங்க, நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். உங்களுக்கே தெரியும் இந்த கார்த்திக் எப்படின்னு. இதுல வேற இந்த யமுனா சூசைட் வேற ட்ரை பண்ணிருக்கா. இப்ப என்னத்த செய்யறது? அந்த மீனாட்சி கார்த்திகை பார்க்கட்டும், பேசட்டும். ஆனா அங்க நான் நினைக்கிறது தான் நடக்கும். அது எப்படித்தான் நடக்கும்? நாம சொன்ன அந்த பிரியா கேப்பா, மீனாட்சி அம்மா கேப்பாங்களா என்ன? என்னத்த நீங்க இவ்ளோ கோலா இருக்கீங்க?
அங்க நம்ம பிளான் எல்லாமே புஷ்னு போக போகுது. அந்த யமுனா தற்கொலை டிராமா பண்ணால, நாம அதை வச்சே திரும்ப அடிப்போம். எனக்கு புரியலத்த. சொல்றேன். இப்போ வெற்றி வெளியில கிளம்பி போவான். அவன்கிட்ட யமுனா தற்கொலை பண்ணிக்க பார்த்தான்னு மட்டும் சொல்லு. மத்ததெல்லாம் தானா நடக்கும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? ஆமாத்த, இந்த விஷயத்த கேட்டா வெற்றி நிச்சயம் சும்மா இருக்க மாட்டான். அதுவும் மீனாட்சி அம்மா குடும்பத்துக்கு ஒண்ணுனா நிச்சயம் கோவப்படுவான். சரி பூஜா, இனிமே மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோ. சரிங்க. வெற்றி, ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, உனக்கு என் கூட பேச பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்னு தோணுச்சு. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நீ வாயை மூடிட்டு இருந்தாலே போதும். இந்த வீடே நிம்மதியா இருக்கும். சரியா? சரி வெற்றி, நான் எதுவுமே சொல்லல. நீ போ. யமுனா இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன? ஏய், என்ன சொன்ன இப்போ? எங்க நீ என்ன சொல்ல விட்ட? விஷயத்த கேட்ட உடனே நானே ஷாக் ஆயிட்டேன். சரி, உன்கிட்ட சொல்லலான்னு வந்தா நீ என்ன இந்த திட்டு திட்டுற? சரி, யமுனாவுக்கு என்ன ஆச்சு இப்போ? அவன் நேத்து நைட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாலாம். என்ன உளற நீ? ஏய், நான் ஏன் உளற போறேன்? நான் கேள்விப்பட்ட விஷயத்த என் மனசு கேட்காம உன்கிட்ட சொல்ல வந்தேன். நல்லது செஞ்சா கூட திட்டுற ஒரே ஆள் நீ மட்டும்தான். அப்புறம் நான் போய் சொல்றேன், நீயா நினைச்சுக்காத. யமுனா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணது உண்மை. அப்புறம் உன் இஷ்டம். தள்ளுடா, தள்ளு. வழிய மறைச்சு. அண்ணே, இவதான் ஏதோ கொளுத்தி போறான்னு நினைக்கிறானே. இருக்காதுடா. நம்ம உடனே மீனாட்சி அம்மாட்ட கேட்போன்னு இவளுக்கு நல்லா தெரியும். இவ இன்னைக்கு பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியலடா. அண்ணே, முதல்ல நீ மீனாட்சி அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேளுண்ணே. ஹலோ 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 அம்மா. தம்பி, நான் பேசுறது கேக்குதா? இப்பதாம்மா கேக்குது. அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? விட்டு விட்டு கேக்குதுப்பா. அம்மா, எனக்கு அப்படிதாம்மா கேக்குது. நெட்வொர்க் ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? அம்மா, யமுனா எப்படிமா இருக்காங்க? ஹலோ 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 அம்மா. ஹலோ. நம்ம கார்த்திக் சாருக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கா? ஐயோ, அப்படின்னு அவ நினைச்சிட்டு இருக்காப்பா. ஹலோ தம்பி. ஹலோ ஹலோ தம்பி, கேக்குதா? வெற்றி தம்பி, கார்த்திக் தம்பி அப்படி பண்ற ஆள் இல்ல. யமுனா தான் கார்த்திக் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஹலோ அம்மா, கேக்கலமா? ஹலோ தம்பி. தம்பி, நீங்க அப்புறமா பேசுங்கப்பா, எதுவும் கேக்கல. இந்த சிக்னல் வேற சரியா கிடைச்சு தொலைக்க மாட்டேங்குது. அண்ணே, அம்மா என்னென்ன சொன்னாங்க? டேய், நம்ம கார்த்திக் சாருக்கு வேற ஏதோ பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு யமுனா சந்தேகப்படுறாங்கடா. நம்ம கார்த்திக் சாரா? சச்சா, அப்படிலாம் இருக்காதுண்ணே. டேய், இருக்கு இல்லன்னு நம்ம எப்படிடா சொல்ல முடியும்? அண்ணே, யமுனா காரணம் இல்லாம சந்தேகப்படுவாங்களாண்ணே? அதுவும் கரெக்டு தான்டா. யமுனாக்கு கார்த்திக் சார்னா உசுரு. அவங்களே சந்தேகப்படுறாங்கன்னா ஏதோ தப்பா தானே இருக்கு. பொண்டாடி கூட சண்டைனா உடனே இன்னொரு பொண்ணோட சுத்துவாங்களா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இல்ல? அண்ணே, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ண்ணே. இந்த ப்ரொஃபஸரை பார்த்தா பாவப்பட்ட பாகவதர் மாதிரி இருக்காப்ல. ஆனா இவர் பண்ற வேலையை பத்தியானே
ஏன்னா மீனாட்சி அம்மா வீட்டுக்கு ஒண்ணுன்னா நீ சும்மா விட மாட்டேன்னு தெரிஞ்சும் இப்படி பண்றாருன்னா ரொம்ப ஓவர் தானே. அண்ணே இதெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாதுண்ணே. முதல்ல நம்ம மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போயிட்டு யமுனா கிட்ட பேசுவோம். அப்புறம் இருக்கு அந்த வாத்தியா இருக்கு. வாங்கடா வாடா. நாம கார்த்திக் தம்பிய பார்க்க போறது இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்புறமா சொல்லிக்கலாம். அழாதக்கா. என்ன யமுனா நீங்க இப்படிதான் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போவீங்களா? அண்ணா அண்ணா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. வீட்ல நீங்க தான் எல்லாருக்கும் புத்திமதி சொல்லுவீங்க. நீங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்தா என்னங்க அர்த்தம்? என்ன மன்னிச்சிருங்க வெற்றி. அழாதக்கா. இந்த கார்த்திக் சார் ஏன் இப்படி பண்றாரு தெரியல. எல்லாம் என் தலைவிதி. நீங்க கார்த்திக் சார் மேல சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அவர் அந்த பொண்ணு கூட பழகுறத நானே 3 தடவை என் கண்ணால பாத்துட்டேன். என்ன யமுனா சொல்றீங்க? ஆமா வெற்றி. நான் அவருக்கு கால் பண்ணா அவதான் எடுத்து பேசுறா. பைக்ல அவர் மேல கை போட்டுட்டு போறா. அவர் எங்க போனாலும் இவள கூடவே வரா. அவரும் இவள வர வேண்டான்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு வெற்றி. அக்கா. அண்ணே சும்மாலாம் யமுனாக்கா சந்தேகப்படல. சரி அழாதக்கா. இவ்வளவு நடந்திருக்குன்னா என்னென்ன அர்த்தம்? அண்ணே ஒரு ப்ரொஃபசர் பண்ற வேலையானே இது. எனக்கும் அதான்டா காண்டாகுது. அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்து வந்து யமுனா கூட வாழ்றதுக்கு தைரியம் இல்ல. ஆனா இன்னொரு பொண்ணு கூட சுத்துறதுக்கு மட்டும் சாருக்கு தைரியம் பாத்தியா? துர்கா நீ யமுனாவை பாத்துக்கோ சரியா? கூடவே இரு. அண்ணே இதுக்கு மேல நீ சும்மா இருந்தா ரொம்ப தப்புண்ணே. சரி இரு, முதல்ல ஒரு வார்த்தை சக்தி கிட்ட சொல்லிடுவோம். சரிண்ணா. சக்தி பாவண்டி யமுனா. கார்த்திக் சார் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. யமுனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. என்னடா இவ்ளோ பண்றோம், இன்னும் எரிமலை வெடிக்காம இருக்கேன்னு பார்த்தேன். செமையா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர் வெற்றி. ஆனா எமோஷன் பத்தல. இன்னும் நல்ல கோவமா பேசு. சக்தி உங்ககிட்ட தான் பேசுறேன். லைன்ல இருக்கியா? ஏய் என்னடி நான் இங்க சம கோவத்துல பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு சாதாரணமா உம்முன்னு சொல்ற. நானே பயங்கர ஷாக்ல இருக்கேன் வெற்றி. எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. உனக்கு இருக்காதா? பாவம் யமுனா அக்கா. சக்தி அழுவுறாடா. ஐயோ அண்ணே அண்ணி பாவம். நீ சமாதானப்படுத்த. ஏய் இப்ப எதுக்கு நீ அழுவுற? இன்னைக்கு இருக்கு கார்த்திக் சாருக்கு. யமுனாவுக்கே துரோகம் பண்றாரா? கார்த்திக் பண்ண தப்புக்கு அந்த ஆளை போட்டு தள்ளினாதான் என் வெறி அடங்கும் சக்தி. ஆமா வெற்றி. எங்க அக்கா வாழ்க்கையை சீரழிச்சவன சும்மாவே விடக்கூடாது வெற்றி. டேய் நீங்க வீட்டுக்கு போங்கடா, நான் வரேன். சரிண்ணா. ஐயோ என் தெய்வம். டேய் இப்போ எதுக்கு அவங்க இங்க வராங்க? நடந்ததுல உனக்கு மறந்து போச்சா? ஏன்பா டென்ஷன் ஆவறீங்க? அவங்க சும்மா பேசதான்ப்பா வராங்க. மீனாட்சி சும்மா எல்லாம் இங்க வர ஆள் இல்ல. இத்தனை நாள் நம்ம வீட்டை எட்டி கூட பார்க்கல. இப்ப மட்டும் என்ன சும்மா வராங்க, சுமந்துக்கிட்டு வராங்கன்னு இருக்க? அம்மா அவங்க யமுனாக்காக வராங்கம்மா. நீங்களா எதையாவது நினைச்சு கற்பனை பண்ணிக்காதீங்க. என்னங்க?
ஐயோ, இவ அழுது நடிச்சு என்னத்தையாவது சொல்லி என் பையனை கூடவே இழுத்துட்டு போயிடக்கூடாதே. ரங்கநாயகி அம்மா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. வாங்கம்மா. வரான் பாரு ரவுடி பையன். என்ன பண்ற? ஏய் விடு. பையனை விடு. ஏய் சொல்றல. நிறுத்துடா. பையனை விடுடா.